அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அமர்வுல உயர்கல்வித்துறையில, அதாவது ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்தியா முழுவதும் அல்லது தமிழகத்துல பணிபுரியக்கூடிய கல்லூரியில பணிபுரிவதற்கான தகுதியில முதுகலை கன்சர்ன் சப்ஜெக்ட்ல முடிச்சிருக்கணும். பிளஸ் அதோடு சேர்த்து என்ன அப்படின்னா நெட் செட் எக்ஸாமினேஷன், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதை நடத்தக்கூடியது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துறாங்க, யூஜிசி சார்பா. அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுமே தனியா செட் எக்ஸாமினேஷன், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. இந்த நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்தளவு ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நடத்துறாங்க. அதாவது டிசம்பர் அண்ட் ஜூன், அதாவது எவ்ரி 6 மந்த்துக்கு இடையில ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துறாங்க. இந்த டெஸ்ட் மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 விதமான கேண்டிடேட்ஸ், அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி உயர்கல்வியில வேலைக்கு வரக்கூடியவங்களுக்குமான ஒரு தகுதி தேர்வு அவங்க நடத்துறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருவேளை நீங்க பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது முதுகலை முடிச்சு வரக்கூடிய எந்த டிசிப்ளின் சார்ந்த மாணவர்களா இருக்கட்டும், அதாவது சயின்ஸ்னு வந்தா சிஎஸ்ஆர் வரும். அதே மாதிரிக்கு ஹியூமனிஸ்டிக் சப்ஜெக்ட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே யூஜிசியினுடைய நெட் எக்ஸாமினேஷன்ல நம்ம எழுதலாம். இந்த எக்ஸாமினேஷன்ல இப்ப யூஜிசியை பொறுத்தளவு ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் நடத்தக்கூடிய ஒரு தகுதி தேர்வை நீங்க எழுதணும். அது மட்டும் இல்லாம இப்ப நெட் எக்ஸாமினேஷன்ல மார்க் எடுக்கக்கூடிய அடிப்படையில அது 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நெட் எக்ஸாமினேஷன்ல நீங்க குறைவான மதிப்பெண், அதாவது அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியாவுக்குள்ள நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எலிஜிபிள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகத்திலையும் நீங்க பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது இருக்கு. அந்த அளவுக்கு, அதாவது அவங்க வச்சிருக்க அந்த ஒவ்வொரு வருடமும் கிரைட்டீரியா மார்க் வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியாவுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க எந்த பல்கலைக்கழகத்திலையும் பிஹெச்டியை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணலாம். அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா, அதை விட கொஞ்சம் நல்ல அதிகமான மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அந்த சப்ஜெக்ட். இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் பிசிக்கல் எஜுகேஷன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் காமர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு தகுதியா அப்படின்ற சர்டிபிகேட்ஸை கொடுத்துறாங்க. இது ஃபார் எப்பவுமே இந்த சர்டிபிகேட் ஒரு தடவை எழுதி குவாலிஃபை பண்ணிட்டோம்னா எப்பனாலும் நம்ம பணியிடத்துக்கு போய்க்கிறது. ஸோ இது செகண்ட் கேட்டகரி. இதை விட இன்னும் ஹையர் மார்க் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்னு சொல்லக்கூடிய ஜூனியர் ரிசர்ச் இப்ப கரண்ட்ல முடிச்சு வரக்கூடிய ஒரு கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வச்சுக்கலேன், ஒரு நெட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு வரக்கூடிய மாணவர்கள். இப்ப பிஜி முடிச்ச உடனே நீங்க ஜேஆர்எஃப் எழுதிட்டீங்க அப்படின்னா டைரக்டா பிஹெச்டி நம்ம டைரக்டா என்ட்ரி போட்டுக்கலாம். வித் ஸ்டைஃபனோட, யூஜிசியினுடைய ஸ்டைஃபனோட நம்ம என்ட்ரி போட்டுக்கிறோம். அப்ப அந்த மாதிரிக்கு வரக்கூடியவங்க ஹையர் மார்க் வந்தாங்க அப்படின்னா ஜேஆர்எஃப், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் கிடைக்கும். இது 3 கேட்டகரியா நம்மளுக்கு இது இருக்குது. ஸோ இப்போ தேசிய அளவிலான தகுதி தேர்வு ஹையர் எஜுகேஷன்ல படிக்கக்கூடிய உயர்கல்வியை தொடரக்கூடிய விரும்பக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரிக்கு உயர்கல்வியில பணியிடத்திற்கு வரக்கூடிய கல்லூரி பணியிடத்திற்கு பணிபுரிய வரையக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த நெட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது மஸ்ட் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இது தவிர ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதாவது இது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான். இந்த டெஸ்ட் எழுதணும்னா இப்ப நெட்ல 2வது கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் பிசிக்கல் எஜுகேஷன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் இங்கிலீஷ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் தமிழ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் காமர்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்க ஸ்டேட் லெவல், அதாவது அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துல இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேட் எக்ஸாமினேஷன் எழுதுறோம் அப்படின்னா அந்த தேர்வுல தகுதியானோம் அப்படின்னா அந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல பணியிடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டிக்கு விண்ணப்பிக்க முடியும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில விண்ணப்பிக்க முடியாது. ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு உட்பட்ட, ஆளுகைக்கு உட்பட்ட அந்த கல்லூரிகள்ல பணியிடத்திற்கு நீங்க விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு தகுதியானது அப்படின்றது. ஸோ இப்ப இது என்ன அப்படின்னா, இதுவும் வருஷத்துக்கு ட்வைஸ் தான். ஆனா இப்ப நீண்ட நெடிய காலத்துக்கு பின்னாடி பல்கலைக்கழகங்கள் மாற்றப்பட்டு அதுக்கு பின்னாடி இப்ப தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியமே இந்த தேர்வு நடத்துறாங்க. அடுத்து இப்பதான் டெஸ்ட் ரிசல்ட் போட்டிருக்காங்க, ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுக்கு. இனி அடுத்தது விரைவிலே மேக்சிமம் நம்மளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த தேர்வுக்கு குறிப்பா உடற்கல்வி இயக்குனர் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது முதுகலை உடற்கல்வி இயக்குனர்களை இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், எம்பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள். நீங்க இல்ல பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில மாணவர்கள், அவங்க இன்னும் நெட் தகுதியா இருக்க மாட்டாங்க, செட் எக்ஸாமினேஷன் தகுதியா இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாணவர்களுக்கு ஒரு 1 இயர், அதாவது இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்ல கொண்டு போகணுன்ற அடிப்படையில நாங்க ஒரு கோர்ஸை ஆஃபர் கொடுக்குறோம். உங்களுக்கு எங்களுடைய ஆப்ல, ஏசிசி ஆப்ல ஒரு கோர்ஸ் ஆஃபர் கொடுக்குறோம். அது 1 இயர் நீங்க அதுல டிராவல் பண்ணுவீங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, 1 இயர் டிராவல் இருக்கும்.
இதுல வரக்கூடிய டிசம்பர்ல நீங்க விண்ணப்பிச்சிருக்கக்கூடியவங்க அந்த தேர்வு எழுதுறதுக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் உள்ள ஏற்கனவே நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்க பார்க்கும்போது அதனுடைய அடிப்படையில நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெல்வர்ஸ்டா நீங்க எக்ஸாமினேஷனுக்கு உள்ள போகலாம். அதாவது இன்க்ளூடிங் டெஸ்ட் பேஜ்னா உள்ள அட்டன் பண்ணிட்டு போறதுனால அது உங்களுக்கு தெளிவாவே நீங்க உள்ள போவீங்க. அதே மாதிரி அடுத்து ஜூன்ல வரக்கூடியது கிட்டத்தட்ட இன்னும் நம்மளுக்கு பாத்துங்க எத்தனை மாசம் இருக்கு அப்படின்றது பாத்துங்க. அந்த ஜூன் மாசத்துல வரக்கூடிய எக்ஸாமினேஷன் நீங்க பேஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க அட்மிஷன் போறீங்க அப்படின்னா இந்த ஆப்ல உள்ள வந்து 1 இயர்க்கான அட்மிஷன்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 2 செட் நெட்டு தேர்வு எழுதிருப்பீங்க இந்த டிசம்பர் அண்ட் ஜூனு. அதுக்கடுத்து வரக்கூடிய செட்டு தேர்வு, வரக்கூடிய ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த 3 டெஸ்ட்டையும் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் 1 இயர் கோர்ஸா உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம். ஏசிசியை பொறுத்தளவு அந்த ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் இந்த கோர்ஸ் எப்படி ஆஃபர் பண்றோம் அப்படின்றது நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து இதுல என்ன எப்படி, அதாவது நான் வந்து இது பொதுவாக வந்து புதிய மாணவர்களுக்கு, அதாவது பிஜி லெவல்ல வரக்கூடிய மாணவர்கள் வந்து குறிப்பா வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழக கல்லூரியில பயின்று வரக்கூடிய இந்த முதுகலை மாணவர்கள் வந்து மற்ற மாநிலத்திற்கு இணையாக நம்ம வந்து நெட்டு எக்ஸாமினேஷன்லயோ ஜேஆர்எஃப்லயோ ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வாங்குறதோ உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த கோர்ஸை நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். ஸோ நீங்க நிறைய யூடியூப்ல பார்ப்பீங்க, நிறைய கிளாஸஸ் பார்ப்பாங்க, நிறைய சில அகாடமிலாம் கிளாஸஸ் நடத்துறாங்க. ஆனா அது வந்து ஒருங்கிணைக்கப்பட்டதாக ஒரு தடவை கேட்டோம் அப்படின்னா அடுத்த முறை அதை பதிவு ஆகாது. நம்ம 1 இயர் ஒரு சப்ஜெக்ட்ல டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு என்ன டீப்னஸ் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி ஒரு கோர்ஸை தான் நம்ம உருவாக்குறோம். அதாவது இதுல ஜாயின் பண்ணும் போது நீங்க உறுதியா வந்து 1 இயர் டிராவல்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நெட்டோ செட்டோ எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர்ல நம்ம செட்டில் நிறைய பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்றதான். குறிப்பா பிசிக்கல் எஜுகேஷன், யோகா இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் நம்மளுடைய சென்டர்ஸை பொறுத்தளவு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆன்லைன்ல நடத்தப்பட்ட கோர்ஸ் தான். இப்ப நாங்க ஆப்ல, ஏன்னா எல்லா மாணவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை ஒதுக்கிட்டு நம்ம வர முடியாது. ஏன்னா இது ஒரு லாங் டேர்ம் பிளான் வேணும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்க வந்து ஒரு 1 இயர் அப்படின்ற ஆஃபர் வந்து இங்க கொடுக்குறோம். இதுல வந்து நம்ம எப்படி அவங்களை தயார்படுத்த போறோம் அப்படின்னா, குறிப்பா நான் பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்றேன். மற்ற சப்ஜெக்ட் படிக்கக்கூடியவங்க ஒருவேளை நீங்க படிக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் தனியா இருக்கு. அதை நீங்க படிச்சுக்கலாம். 1 இயருக்கு நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும், அதாவது பேப்பர் 1ல இருக்கக்கூடிய பகுதியில மட்டும் 10 யூனிட்ஸ் நீங்க படிச்சுக்கலாம். ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு நெட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த சப்ஜெக்ட் சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி. இப்போ நம்மளுக்கு வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எழுத போறோம். பிசிக்கல் எஜுகேஷன் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு, எல்லாருக்குமே அதுதான் காமன் தான். அவங்க சப்ஜெக்ட் அவங்க எழுதுவாங்க. அப்ப பேப்பர் 1ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அதுல நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் மதிக்க 100 மார்க்கா அதை கன்வர்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த 50 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் எடுத்தா, இந்த 50க்கு எத்தனை கொஸ்டின் நீங்க ரைட் வாங்குனீங்க அப்படின்னா நீங்க இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கிளியர் பண்ண முடியும். அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நெட் எக்ஸாமினேஷனா இருந்தாலும் சரி, செட் எக்ஸாமினேஷனா இருந்தாலும் சரி, நீங்க எலிஜிபிலிட்டியில கிரைட்டீரியால நீங்க உள்ள வர முடியும். ஏன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட்டினுடைய கட் ஆஃப் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மினிமம் 20ல இருந்து 25 கொஸ்டின் அடிச்சா போதும். 50 கொஸ்டினுக்கு நீங்க 20ல இருந்து 25 கொஸ்டின் அடிச்சா போதும். ஸோ இந்த 25 கொஸ்டின், சார் எனக்கு மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது சார். ஏன்னா யூனிட் பேப்பர் 1 பொறுத்தளவு 3 கேட்டகரியில இருக்கு சப்ஜெக்ட். இப்ப சில சப்ஜெக்ட்ஸ்ல உள்ளவங்க மேத்தமெட்டிக்ஸ்ல, இப்ப தமிழ் சப்ஜெக்ட் படிக்கும் மேத்தமெட்டிக்ஸ்னா என்ன அவேர்னஸ் இருக்காது. பிசிக்கல் எஜுகேஷன் படிக்கும் மேத்தமெட்டிக்ஸ்ல அதிகமாக அவேர்னஸ் இருக்காது. அப்ப அதனால அந்த சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம படிக்கவே தேவை கிடையாது. ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் நீங்க அடிச்சிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க பேப்பர் 1ல, நீங்க ஆட்டோமேட்டிக்கா பேப்பர் 2ல எவ்வளவு கொஸ்டின் அடிக்கணும் அப்படின்னா 100 கொஸ்டினுக்கு 60 கொஸ்டின் அடிச்சிட்டி அப்படின்னா சோ உங்களால நெட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்ண. இதை வந்து உங்களுடைய கிரைட்டீரியால புக் பண்ணி வச்சுங்க. நீங்க ப்ரீவியஸ் கட் ஆஃப் எடுத்து நான் சொல்றதை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணுவாங்க. 50 கொஸ்டினுக்கு 20ல இருந்து 25 கொஸ்டின் அடிக்கணும். 100 கொஸ்டினுக்கு 60 கொஸ்டின் மினிமம் நீங்க அடிச்சாங்க. 60 கொஸ்டின் அடிச்சாங்கன்னா அதுக்கு மேல நீங்க அடிக்க அடிக்க இன்னும் கொஞ்சம் ஜேஆர்எஃப் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு மேல போகும்போது ஜேஆர்எஃப், இப்போ 100க்கு 80 கொஸ்டின்ஸ் அடிக்கிறோம், அங்க ஒரு 35 கொஸ்டின்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னா ஜேஆர்எஃப் உறுதியா கிடைக்கும். ஜூனியர் ரிசர்ச் பிஎஸ்சி கட் ஆஃப்ல ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த ரெண்டையும் கூட்டி தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, இதுல நெகட்டிவ் மார்க் கிடையாது, இல்ல பேப்பர் 1ல பாஸ் பண்ணாதான் பேப்பர் 2 வேலிட் பண்றா அப்படிலாம் கிடையாது. 2 மார்க்கையும் கூட்டி வரக்கூடிய ஒட்டுமொத்த மார்க் 300க்கான கட் ஆஃப் தான் அவங்க எடுக்கிறாங்க. 150 கொஸ்டின் 2 மார்க் மேடிக்க 300 மார்க்கான கட் ஆஃப் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க எக்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ஸ் நிறைய பேர் அவங்க சப்ஜெக்ட்டை படிச்சுட்டு போய் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. ஆனா பட் அவங்களுக்கு பேப்பர் 1 எப்படி எழுதணும், எப்படி கேட்கறாங்க அப்படின்றது பெரும்பான்மையான மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முதுகலை படிச்சு வரும்போதே நீங்க இதுல குவாலிஃபை பண்ணி வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்ல நீங்க ஹையர் எஜுகேஷனுக்கு உள்ள என்ட்ரி ஆக முடியும். அது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுக்கணும். அதாவது முதுகலை படிச்சு வரக்கூடிய மாணவர்கள் மெயினா வந்து இதை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப பேப்பர் 1 பொறுத்தளவு இது எல்லாருமே கம்பல்சரியா எழுதக்கூடியது. இது காமன் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட்காரங்களும் இதை எழுதுவாங்க. பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் இதை தான் இருக்கு. இது கம்பல்சரி.
ஆனா பட் இதுல பாஸ் பண்ணணுன்றது தேவை கிடையாது. நீங்க இந்த மார்க்ல என்ன மார்க் எடுத்தாலும் கட் ஆஃப்ல உள்ள வந்து நீங்க உங்க பேப்பர் டூலே அதிகமான மார்க் எடுத்தாலும் நீங்க குவாலிஃபை பண்ணிடுவீங்க. சரியா? ஓகே. இதுல எத்தனை யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூனிட்டுக்கும் நீங்க வந்து 50 கொஸ்டின் சொல்லியிருக்கோம். அப்ப ஈச் யூனிட் எவ்வளவு மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து மினிமம் வந்து 5 கொஸ்டின் வரணும். ஆனா அப்படித்தான் கொடுப்போம். முதல்ல ப்ரீவியஸ்ல சில இடங்கள் அப்படி ஃபாலோ பண்ணி வந்தாங்க. ஆனா சில பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. சில யூனிட்ஸுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்ப ரிசர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல 7 கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இதே இது வந்து கம்யூனிகேஷன்ல 3 கொஸ்டின் அந்த மாதிரி அவங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அதனால ஈக்குவல் ஸ்ட்ரென்த் கொடுக்கணுன்ற தேவை கிடையாது. பட் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் தான் அவங்க விதிமுறையில சொல்லிட்டாங்க. நாங்க எல்லா யூனிட்டுக்கு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. சில யூனிட்ஸ் வாஸ்டா இருக்கக்கூடிய யூனிட்ஸுக்கும் சில கூடுதலாக அவங்க கவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை பொறுத்தவரை 3 கேட்டகரியா நம்ம வந்து இதை பத்தியான உள்ள டீப்பா வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் நீங்க எப்படி அணுகணும் அப்படின்றத இது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த யூனிட்ஸ் இருக்கு, மெமரி லெவல்ல எந்தெந்த யூனிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து மேத்தமெட்டிக்கல் ஓரியன்ட் கால்குலேஷன் ஓரியன்ட் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் ஒன்று எந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுல நம்ம 20 கொஸ்டின்ல இருந்து 25 கொஸ்டின் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு சில யூனிட்ஸை மட்டுமே நீங்க சரியா பார்த்தா போதும். அந்த யூனிட்ஸ் என்ன அப்படின்றத நாங்க உங்களுடைய நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிறகு உங்களுடைய ஆப்லயே இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கொடுத்துருப்போம். இந்த அளவு இந்த யூனிட்ஸ் நீங்க கவனம் செலுத்தணும், எப்படி நீங்க படிச்சீங்கன்னா மார்க் எடுக்கலாம் அப்படின்றது தெளிவாவே நாங்க ஆப்ல உங்களுக்கு ஒவ்வொரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தான் உள்ள சப்ஜெக்ட்ஸ்ல போறாங்க எல்லா எக்ஸ்பர்ட்டுமே. சரியா? இதுல வந்து நிறைய எக்ஸ்பர்ட் குவாலிஃபைடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த கிளாஸஸை உங்களுக்கு ஹேண்டில் பண்றாங்க. அந்த நெட் எக்ஸாமினேஷன் செட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்ணவங்க தான் இந்த எக்ஸாமினேஷனை இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அவங்க தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இந்த வருஷம் 1 இயர் லாங் டேர்ம் பிளானிங் போறதுனால நிறைய ஆஃபர் வந்து நம்ம உள்ள கொடுக்குறோம். கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை சில இது டிஸ்கஷன் பண்றது. அப்போ ஒரு காம்பாக்டா நீங்க வந்து எக்ஸாமினேஷன் உள்ள போக முடியும். பேப்பர் 1 and 2 நான் ரெண்டுமே சொல்றேன் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்லாம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 10 யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து டீச்சிங் ஆப்டிடியூடு, அதே மாதிரி செகண்ட் யூனிட் வந்து ரிசர்ச் ஆப்டிடியூடு, காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடு டெஸ்ட், அடுத்து லாஜிக்கல் ரீசனிங் 6வது யூனிட், 7வது யூனிட் டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ். இது மேத்தமெட்டிக்கல் ஓரியன்ட்ல வரதான். இந்த 5, 6, 7 இந்த 2 யூனிட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 3மே மேத்தமெட்டிக்கல் ஓரியன்ட் தான். டேட்டா இன்டர்பிரேஷன்ஸும் அதே தான். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்து வந்து 9th யூனிட் பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். அடுத்து 10th யூனிட் வந்து ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா. இதுல ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு டீப்பாவே 10 யூனிட்டுக்கு தனித்தனியா ஹெட்டிங்ஸ் வைஸா உள்ள வந்து உங்களுக்கு வீடியோ 3 விதமான கோர்ஸ் கண்டென்ட் உள்ள இருக்கும். அதை எப்படி படிக்கணுன்றத பத்தியும் உங்களுக்கு உள்ளேயே தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. இப்ப இப்ப நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். அந்த என்ன தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க கோர்ஸ்ல அதற்கான புரோட்டோகால்ஸை நீங்க அதற்கான என்ன ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோஆர்டினேட்டர்கிட்ட நீங்க அதை ஃபாலோ பண்ணி அப்படின்னா நாளைக்கே உங்களை கோர்ஸ்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நெட் அண்ட் செட் பேப்பர் 2ல பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட், அதாவது போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நான் சொல்றேன் பிசிக்கல் எஜுகேஷன்ல. இதுல வந்து இப்போ உள்ள எத்தனை கண்டென்ட் உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 426 கண்டென்ட் உள்ள இருக்கு. 426 கண்டென்ட் உள்ள அப்லோடர்ல இருக்கு. எல்லா யூனிட்டுமே நீங்க பாஸ் பண்றதுக்கு அளவுல இருக்கக்கூடிய, அதாவது குவாலிஃபை பண்றதுக்கு அளவுல இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுமே உங்களுக்கு உள்ள போதுமான அளவுல கண்டென்ட் இருக்கு. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பப்போ இப்போ எக்ஸாம்ல பார்த்தோன்னா அப்டேஷன் பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொரு யூனிட்டையுமே அதுல அப்டேஷன் பண்ணுவோம். அது எப்படி அப்டேஷன் வீடியோஸை நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி டெஸ்ட் பேப்பர்ஸ்க்கு உள்ள போகணும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு இந்த உள்ள வரும்போது நான் சொல்றேன். அப்ப இப்ப பிரசன்ட் வந்து கண்டிஷன்ஸ் எவ்வளவு இருக்கு? 426 கண்டென்ட்ஸ் உள்ள இருக்கு. கண்டென்ட் உள்ள இருக்கு. அது கண்டென்ட்டா இருக்கும், அதே மாதிரி வீடியோ கண்டென்ட்டா இருக்கும், டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும். இல்ல இதுல நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வியூ தான் உங்களுக்கு காட்டும். அதாவது நெட் செட் பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடிஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ஸ் வரிசையா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்டேட்டட் வீடியோஸ் கண்டென்ட் நவம்பர் 2020. அப்போ நவம்பர்னா இந்த மாசம் நவம்பர் 2025க்கு பின்னாடி எந்தெந்த வீடியோ எல்லாம் அப்லோடட் ஆகுதோ அந்த வீடியோஸ்க்குள்ள யூனிட் வைஸா இங்க இருக்கு. இப்ப நீங்க புதுசா வரக்கூடியவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப வந்து இந்த யூனிட்ல நாங்க ஒரு சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போவோம். அப்ப சிம்பிள் இருக்க யூனிட்ஸை முதல்ல நடத்தி முடிச்சு பின்னாடி போவோம். ஸோ அதனால கரண்ட்லயும் கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கு. நீங்க அப்பப்போ வந்து உங்களுக்கு நேரம் கிளாஸ் வர தேவையில்லை. பட் நாங்க வந்து இன்னைக்கு கிளாஸ் என்ன நடத்துறோம் அப்படின்றது நீங்க குரூப்ல ஜாயின் பண்ண பிறகு அந்த குரூப்ல போட்டிருப்போம். அந்த குரூப்ல இருந்து நீங்க பார்த்துட்டு நீங்க டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள நீங்க போய் டைரக்டா நீங்க கிளாஸ் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு குரூப் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நெட் செட் பேப்பர் 1ல கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 88 வீடியோஸ் அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கோம். 88 வீடியோஸ் உள்ள வந்து எல்லா யூனிட்டுக்கு 10 யூனிட்டுக்குமே வீடியோ அப்லோட் ஆயிருக்கு.
அதே மாதிரி வந்து பிசிக்கல் எஜுகேஷன் யூனிட்டுக்குள்ள போனீங்கன்னா அதுல இந்த மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து அப்லோடர் வீடியோஸ் கண்டென்ட் வந்து நவம்பர் 2025. அதே மாதிரி வீடியோ கண்டென்ட், கண்டென்ட், டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே உள்ள அந்தந்த யூனிட் சார்பா இருக்கும். அதுல வந்து 81 வீடியோஸ் உள்ள இருக்குது பிசிக்கல் எஜுகேஷன்ல. அதாவது நெட் எக்ஸாமினேஷனுக்கான. அடுத்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படின்றது ஒரு 5 வீடியோஸ் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ஆகாது. ஏன்னா 1 இயர் டேர்ம்ல தான் நம்ம இதை கொண்டு வரோம். அடுத்து ஜென்ரல் பேப்பர்ஸ் ஓவர்வியூ அந்த மோட்டிவேஷன் கிளாஸஸ். எப்படி ஜென்ரல் பேப்பர் ஓவர்வியூ எப்படி நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்றது இதுக்கும் தேவைப்படும் போது நாங்க நியூ அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப இதுக்கு உள்ள போனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேப்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 88 வீடியோ கொடுத்துருக்காங்க பத்தியில, 88 வீடியோஸ் அண்ட் 4 ஃபைல்ஸ் இருக்கு பத்தியில. 4 ஃபைல்ஸ் அப்படின்னா அது வந்து என்னன்னா பிடிஎஃப் ஃபைலா அதுல இருக்கும். சரியா? இப்ப இதுக்குள்ள நீங்க உள்ள போனி அப்படின்னா அதுல என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 10 யூனிட் இருக்கு பத்தியில. பேப்பர் 1ல இருக்கக்கூடிய 10 யூனிட். அதுல வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் யூனிட் 1. இப்ப பிரசன்ட் வந்து அதுல எத்தனை வீடியோ அவைலபிலிட்டியில இருக்கு அப்படின்னா 3 வீடியோஸ் அவைலபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி ரிசர்ச் ஆப்டிடியூட் கிட்டத்தட்ட 12 வீடியோஸ் உள்ள அவைலபிலிட்டியில இருக்கு. அடுத்து காம்ப்ரிஹென்ஷன் 2 வீடியோ அவைலபிலிட்டியில இருக்கு. அதுவே போதுமானதான். பட் நாங்க அப்பப்போ அப்டேஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர, அதனால நீங்க டீப்பா நோட்ஸுக்குள்ள உள்ள போக முடியும். இதுல லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வச்சிருக்கோம். நீங்க லெவல் 1 படிச்சுட்டு லெவல் 2க்கு போகலாம். லெவல் 2 முடிச்சுட்டு லெவல் 3க்கு போகலாம். அந்த மாதிரி தான் நாங்க வச்சிருக்கோம். அந்த EC2 காம்ப்ளெக்ஸ்ல வச்சிருக்கோம். அடுத்து வந்து யூனிட் 3 காம்ப்ரிஹென்ஷன்ல 2 வீடியோஸ், கம்யூனிகேஷன்ல 4 வீடியோஸ் உள்ள வச்சிருக்கோம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட்ல 10 வீடியோஸ் உள்ள அப்லோடர்ல இருக்கு. அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்ல 17 வீடியோஸ் உள்ள அப்லோடர்ல இருக்கு. டேட்டா இன்டர்பிரேஷன்ல 3 வீடியோஸ் அப்லோடர்ல இருக்குது. அடுத்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில 19 வீடியோஸ் அப்லோடர்ல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 6 வீடியோஸ் அப்லோடர்ல இருக்கு. 6 வீடியோ மொத்தம் அப்லோடர்ல இருக்கு. லாஸ்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வீடியோஸ்ல உங்களுக்கு வித் பிபிடியோட ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் பக்காவா கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் இதுக்கானது உள்ள வந்து உங்களுடைய கண்டென்ட்டும் உள்ள இருக்கும், டெஸ்ட் பேப்பர்ஸும் உள்ள வந்துடும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோடைய டிஸ்கஷனும் இதுக்கு உள்ள இருக்கும். இது வந்து சிஸ்டமேட்டிக்கா போகும். சரியா? நீங்க ஜாயின் பண்ண இப்ப நீங்க நான் இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நாளைல இருந்து உங்களுக்கு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கிடைச்சிடும். எப்படி ஒரு முறைப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, எப்படி யூனிட் வைஸா ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நல்ல ஆர்வம் இருந்து நான் படிச்ச ஹையர் எஜுகேஷன் நல்ல போஸ்ட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா இப்ப வரக்கூடிய ஹையர் எஜுகேஷன் வரக்கூடிய எல்லா சிலபஸுமே, அதாவது டிஆர்பியா இருக்கட்டும், இல்ல டிஎன்பிசியா இருக்கட்டும், இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இருக்கட்டும், எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே அவங்க செட்டு பேப்பரை நெட்டுக்கு இருக்கக்கூடிய அதே சிலபஸாக தூக்கி உங்களுக்கு வேலை கொடுக்கும் போது வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு அவங்க இதை கொண்டு வர்றாங்க. அதனால இப்பவே நீங்க குவாலிஃபை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டிஆர்பி போர்டு மூலமா தான் இனிமே தேர்வு நடத்த போறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எல்லா மோட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை பாசிட்டிவா வரல. இப்ப அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க தான் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்மளுடைய 2000 டீச்சர்ஸ் வந்து இப்போ மறுபடியும் அவங்க கால் ஃபார் கொடுத்துருக்காங்க. அதுல பிசிக்கல் எஜுகேஷன் வரல. பட் அதுக்கு என்ன சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செட் எக்ஸாமினேஷன், நெட் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு 1 இயர் வந்து ஒரு சப்ஜெக்ட் உள்ள நீங்க இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ல மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. அதுல பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ல பிசிக்கல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட், பிசிக்கல் எஜுகேஷன் அதுல வந்து டெவலப்மெண்ட் growth ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படி இந்த 10 யூனிட் நம்மளுக்கு வருது. எக்ஸசைஸ் பிசியாலஜி யூனிட் 2 அண்ட் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அடாப்டேஷன் சொல்ல யூனிட் 2ல வரக்கூடியது. அடுத்து கின்சியாலஜி, பயோமெக்கானிக்ஸ் அண்ட் மோஷன். இது வந்து பயோமெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் கின்சியாலஜி 2 ஜாயின்ட்லி வரக்கூடிய 3வது யூனிட். அடுத்து 4வது யூனிட் வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, பியூர்லி விளையாட்டு உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 5வது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா. 1920ல வந்து HSC பக்கு தான் முதல்ல சென்னையில வந்து பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ் தொடங்குறாரு. அதுக்கு பின்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னா இந்த வளர்ச்சி எப்படி நடந்துச்சு அப்படின்றது, அதுல யார் யார் எப்ப எந்த இன்ஸ்டியூஷன் வந்தாங்க, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குவாலியர் இன்ஸ்டியூஷன் LNCP, அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய LNCP, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எந்த ஆண்டு வந்தாங்க, அவங்க என்னென்ன ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். பிசிக்கல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் தி முக்கியமா இருக்கக்கூடிய சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதை பத்தியான அந்த இதெல்லாம் கொஞ்சம் உள்ள நம்ம இதுல படிக்க போறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 6ல வந்து ஹெல்த் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. யூனிட் 7 ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து யூனிட் 8 ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன். 9th யூனிட் வந்து டெஸ்ட் மெஷர்மெண்ட் அண்ட் எவால்யூஷன். லாஸ்ட் யூனிட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். இந்த ஒவ்வொரு யூனிட்லயுமே நீங்க என்ன அப்படின்னா ஹெட்டிங் வைஸா நாங்க உள்ள கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஹெட்டிங் வைஸா நீங்க பார்க்கலாம். மேக்சிமம் ஹெட்டிங்கை கவர் பண்ணியிருக்கோம். இப்ப பிரசன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப பிசிக்கல் எஜுகேஷன் ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல 20 வீடியோஸ் பிளஸ் 12 ஃபைல்ஸ். அப்படின்னா என்ன ஃபைல்ஸுக்குள்ள என்ன பிடிஎஃப் ஃபார்மெட்ல அதுல நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் கொஸ்டின்ஸ் ஆன்சர் என்ன இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸும் அண்டர்லைன் பண்ணிருக்கோம். நீங்க வீடியோவை கேட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டென்ட்டை வந்து பார்த்துட்டு அதுல இருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் பிசியாலஜி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்ல பார்த்தீங்கன்னா 17 வீடியோ கண்டென்ட் 7 ஃபைல்ஸ் உள்ள இருக்கு.
அடுத்து யூனிட் 3ல வந்து கின்சியாலஜி அண்ட் பயோமெக்கானிக்ஸ்ல பார்த்தோம்னா 33 வீடியோஸ் இருக்கு மொத்தம். பாருங்க, கின்சியாலஜி அண்ட் பயோமெக்கானிக்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட்ல இது வரைக்கும் நம்ம 33 வீடியோஸ் 5 ஃபைல் உள்ள அப்லோடர்ல இருக்கு. அடுத்து வந்து யூனிட் 4ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியில பார்த்தோம் அப்படின்னா 18 வீடியோஸ் கண்டென்ட் இருக்கு. 5 ஃபைல் வந்து அதனுடைய இ கண்டென்ட் உள்ள கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 5 டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இன் பிசிக்கல் எஜுகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 4 வீடியோ கண்டென்ட்டும் 2 ஃபைல்ஸும் உள்ள அப்லோட் இருக்குது. அடுத்து ஹெல்த் எஜுகேஷன் நியூட்ரிஷன் இந்த பார்த்தோம் அப்படின்னா 23 வீடியோ கண்டென்ட் 11 ஃபைல்ஸ் உள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபைல்ஸுக்குள்ள சில சமயத்துல டெஸ்ட் பேப்பர்ஸும் உள்ள இன்க்ளூட் ஆகி வரும். அடுத்து யூனிட் 7ல வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் மெத்தட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 36 வீடியோ கண்டென்ட் உள்ள இருக்கு, 5 ஃபைல்ஸ் உள்ள. 8வது யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வருது. ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டுமே 28 வீடியோஸ் வந்து இருக்குது, 2 ஃபைல்ஸ் இருக்கு, 13 டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்குது. அதே மாதிரி யூனிட் 9ல பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா 22 வீடியோஸ் உள்ள இருக்குது, அதுல 20 ஃபைல்ஸ் இருக்கு. இது எல்லாமே பியூர்லி என்னது நெட் எக்ஸாமினேஷன் தான். நெட் செட் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவங்க படிக்கக்கூடியது இருக்குது. அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் இதுல உள்ள இருக்கு. அது தவிர பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 10 அதாவது மேனேஜ்மெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 21 வீடியோ கண்டென்ட் உள்ள இருக்கு. மொத்தம் 21 வீடியோ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல மட்டும் உள்ள இருக்குது, 4 ஃபைல்ஸ் உள்ள இருக்கு. இன்னும் மேக்ஸிமம் டெஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய நாங்கள் அப்லோட் பண்ண போறோம். ஏன்னா இப்போ வந்து 1 இயர் லாங் டேர்ம் பிளான்ல இருக்கனால டெஸ்ட் பேப்பர்ஸ், கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் அப்பப்போ வந்து உங்களுக்கு இருக்கும். தேவைப்பட்டா சில சமயத்துல மாணவர்கள் எண்ணிக்கை சேர்ந்ததுக்கு பின்னாடி அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஆன்லைன்ல வீக் எண்டில் லீவு நாட்கள்ல ஏதாவது ஒரு 1 hour 2 hour உங்களுடைய ஏதாவது டவுட்ஸ் வருது, அதனுடைய ஏரியாவை டிஸ்கஸ் பண்றது, இல்ல உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா அதை பத்தியான கிளாஸஸ் இதெல்லாம் வந்து அப்பப்போ நாங்கள் வந்து கூப்பிடுவோம். உங்களுக்கு ஆன்லைன்ல அதுல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவோம். ஸோ தேவைப்படும் போது. ஆனா இது வந்து 24x7 hours நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்து 24 மணி நேரமும் நீங்க வீட்லயே உட்காந்து படிக்கலாம். இது தவிர இப்ப நாங்க புதுசா ஒண்ணு ஆஃபர் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் உள்ள அப்படின்னா 1ல இருந்து 10 யூனிட் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோ, ஒவ்வொரு டாபிக் பேசாம ஷார்ட் வீடியோ கண்டென்ட். அதாவது எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல நீங்க எதை மிக முக்கியமா ஞாபகம் வச்சுட்டு உள்ள போகணும் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த மாதிரி 1 to 10 யூனிட்ஸ்ல ஷார்ட் வீடியோ அண்ட் டிப்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் பர்பஸ்ல நாங்க வீடியோ கண்டென்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும். அப்ப பாருங்க, என்டையரா பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் இப்ப கரண்ட் அதாவது டிசம்பர்ல எழுத போற மாணவர்கள் கூட உங்களுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. ஏன்னா இப்ப நவம்பர் மாசம் இருக்கு, டிசம்பர் மாசம் தான் எக்ஸாமினேஷன் நம்ம எழுத போறோம். அப்ப இந்த ஒருவேளை நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலையுமே நீங்க வந்து உள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து கூடுதலாக தகவல் தெரிஞ்சிருக்கும் போது இந்த எக்ஸாமினேஷன்ல ஜேஆர்எஃப் வாங்குறது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாங்க அதாவது ஏசிசி பொறுத்தவரை நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க, ஒரு பிசிக்கல் எஜுகேஷன்ல நடத்தக்கூடிய பல்வேறு வகையான எக்ஸாமினேஷன்ல அது டிஆர்பியா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிசோர்ஸ் பர்சன் எல்லாமே குவாலிஃபைட் ரிசோர்ஸ் பர்சன் தான் கிளாஸஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி இருக்கு. இப்ப நீங்க எங்களுடைய பேப்பர் 1 குவாலிட்டியான கண்டென்ட் நீங்க பாருங்க, அதே மாதிரி அதர்ஸ் நீங்க நடத்தக்கூடிய குவாலிட்டி கண்டென்ட் பாருங்க. எங்களுடைய கண்டென்ட் வந்து குவாலிட்டியா இருக்கு. எந்த வகையிலையும் வந்து இந்த குவாலிட்டியா நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போகவே மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்க வந்து கண்டென்ட் கொடுக்குறோம். மற்றவங்க நடத்துறதுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும். பட் நாங்க யாரையும் பத்தி நான் இதா சொல்ல, அவங்களுடைய குவாலிட்டி கண்டென்ட் வந்து அவங்களுடைய வீடியோ கண்டென்ட்லயும் அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் அவங்க டெஸ்ட் பேப்பர்ல பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க கரெக்டா இந்த இதுல வந்து கண்டென்ட் வந்து குவாலிட்டியா இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது குவாலிட்டியான இது கொடுக்குறாங்க, அதுல எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றாங்க அப்படின்னு. இப்போ ஒரு சில பேர் நாங்க நெட் எடுத்துறோம், செட் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியை கொண்டு வர மாட்டாங்க. அதுல இன்கேஸ் நீங்க டேலண்டா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அடிஷனல் எஃபோர்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிருக்கலாமே தவிர இந்த சென்டர் வந்து உங்களை பாஸ் பண்றதுக்கான முக்கியமான குறிக்கோளா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து காம்பாக்டா ஒரே இடத்துல ஒரு காம்போ மாதிரிக்கே நம்ம இந்த கோர்சஸ் கொடுக்குறோம். பேப்பர் 1ல இருக்கக்கூடிய 10 யூனிட்டுக்குமான வீடியோ கண்டென்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி இ கண்டென்ட் கொடுக்குறோம், மார்க் பண்ணி கொடுத்துறோம், எது முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் வேலிட் பண்ணி கொடுக்குறோம். பிபிடி கண்ட்ல உங்களுக்கு விசிபிள் நல்லா இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸ் 10 யூனிட்டுக்கு நாங்க உள்ள கொடுக்குறோம். சரியா? இது எல்லாமே இப்போ டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் இன்னும் முழுமையா நாங்க உள்ள அப்லோட் ஆக ஆரம்பிக்க போகுது. தனியா போய் டெஸ்ட் பேஜ் தேவையில்லை. நீங்க டெஸ்ட் பேப்பர் இதுலயே கிட்டத்தட்ட வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல நாங்க 1 இயர் முடியும் போது கிட்டத்தட்ட இதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 கொஸ்டின் பேப்பர்ஸ் உள்ள அப்லோட் ஆயிருக்கும். ஒரு 1000 கொஸ்டின் பேப்பர் வந்து 1000ல இருந்து 1500 கொஸ்டின் வந்து இன்க்ளூடிங் பேப்பர் 1லையும் ஒரு 3000 கொஸ்டின்ஸ் வந்து பேப்பர் 2லையும் நாங்க அப்லோட் பண்ணி முடிச்சிருவோம். அதனால டெஸ்ட் பேப்பர் தனியா எழுத தேவையில்லை, பேப்பர் 1க்கு தனியா கிளாஸ் படிக்க தேவையில்லை, பேப்பர் 2க்கு நீங்க கிளாஸ் படிக்க தேவையில்லை. சாதாரணமா வந்து சில சென்டர்லாம் பேப்பர் 1க்கு படிக்கிறதுக்கு நாங்க வந்து வச்சிருக்க கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ரிசோர்ஸ் பர்சனுடைய கால்குலேஷன், ஆப்னுடைய வாடகை, ரெண்ட், இந்த அடிப்படையில ரெக்கார்டர் அப்லோடர் பண்றவங்க, டெக்னிக்கல் சைட்ல ஒர்க் பண்றவங்க,
டைப்பிங் ஒர்க் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக குறைவான கட்டணத்தில் தான் நாங்கள் இந்த எக்ஸாமினேஷனை சர்வீஸா பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க பார்க்கும்போதே தெரியும். அதாவது நீங்க பேப்பர் 1க்கு ஒரு சில சென்டர்ஸ்ல திருச்சி போன்ற சில முக்கியமான மையங்கள்ல நீங்க போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஆடுல பார்த்தோம்னா ரொம்ப பக்காவா நடத்துற மாதிரி தெரியும். ஆனா நீங்க உள்ள போய் கண்ணெடு பார்க்கும்போது தெரியும் அதை வந்து நம்ம தொடர்ச்சியா படிக்க முடியாது. நிறைய நீங்க வீடியோ யூடியூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வச்சுட்டு போவோம் கிளாஸ்க்கு, அங்க இருக்காது. ஆனா அவங்க பார்த்தோன்னா 15,000 ஃபீஸ் வாங்குவாங்க, 12,000 ஃபீஸ் வாங்க பேப்பர் 1க்கு நான் சொல்றேன். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம வெரி லோ ஃபீஸ் ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கறோம். அடுத்து வந்து எல்லாமே இது என்னன்னா கால்குலேட்டிவ் என்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நம்மளுக்கு ஆகுதோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கண்டென்ட் உள்ள வந்துருது எல்லாருக்கும், வீடியோ கண்டென்ட் உள்ள வந்துடும், டெஸ்ட் பேஜ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 டெஸ்ட் பேஜும் உள்ள வந்துடும், கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வந்துடும், ஷார்ட் வியூ டிஸ்கஷனும் உள்ள வந்துடும். ஸோ இது எல்லாமே காம்பாக்டா கொடுக்கக்கூடிய லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் ஏசிசில இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு அங்க வெளியில காட்டும் போது நெட்டு செட்டு பேப்பர் 2 பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அப்படின்னு காட்டும். அந்த சப்ஜெக்ட்ல தான் நீங்க ஆட் ஆக போறீங்க. ஸோ இதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் கோஆர்டினேட்டர் இது வந்து 1 இயர் டிராவல் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்ல நாங்க டிசம்பர் மட்டும் எழுதிட்டு வெளியில போயிடும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் கோர்ஸை வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். கோர்ஸ் கோஆர்டினேட்டருடைய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ண நம்பர் 6374781652. மறுபடியும் நான் சொல்றேன், கோர்ஸ் கோஆர்டினேட்டருடைய நம்பர் வந்து 6374781652 என்ற எண்ணுக்கு வந்து நீங்க மெசேஜ் கொடுக்கலாம், சரி வாட்ஸ்அப்ல கொடுக்கலாம், இல்ல உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். சரியா? அதுக்கடுத்து இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா ஏசிசி நம்பரை பொறுத்தளவு 8903596390 அந்த எண்ணுக்கு நீங்க கோஆர்டினேட்டர் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். இது தவிர இன்னொரு எண் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்க கோர்ஸ்ல உள்ள கொடுத்துருக்கோம். அந்த இதுவும் கோர்ஸ் கோஆர்டினேட்டர் தான். அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர்கிட்டையும் நீங்க கோர்ஸ்ல கேட்டுக்கலாம். அவருடைய நம்பரையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பர்லயுமே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 9659662412. மறுபடியும் நான் சொல்றேன், இன்னொரு கோஆர்டினேட்டர் நம்பர் இதுல பதிவு பண்றது நான் மறந்துட்டேன். 9659662412. அதாவது முதல்ல என்ன அப்படின்னா இந்த 2 நம்பர்லயும் ரெஸ்பான்ஸ் இல்ல, அதாவது 6374781652 எண்ணுக்கோ இல்ல 8903596390 என்ற ஏசிசி எண்ணுக்கோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா 3ஆவதா நீங்க கான்டாக்ட் பண்ண, அதுக்கு முன்னாடி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அந்த 3ஆவதா கான்டாக்ட் பண்ணக்கூடிய நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவரும் கோர்ஸினுடைய கோஆர்டினேட்டரா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ 9659662412 என்ற எண்ணுக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவங்க தொடர்பு கொள்ளும் போது உங்களை எப்படி அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் சொல்லி உங்களை கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள நீங்க வந்து நெட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை பண்ணலாம், ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் குவாலிஃபை பண்ணலாம். ஒருவேளை இன்கேஸ் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய விருப்பப்படக்கூடியவங்க அவங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். செட் எக்ஸாமினேஷன்ல குவாலிஃபை பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாமே ஒரே தளத்துல எல்லா பேப்பர் 1 and 2 காம்பாக்டா உள்ள கொடுக்குறோம். ஸோ தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.